நம் நாட்டில் ஒருவன் சிசுவாக உருவானது முதல் சுடுகாட்டில் கரைவது வரை லஞ்சம் ஊழல். கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கும் மருத்துவம், சத்துப் பொருட்கள், உதவித்தொகை, பிரசவம் போன்றவற்றில் தொடங்கிய லஞ்சம், பிறப்புச் சான்றிதழ், பால்வாடியில் கொடுக்கப்படுகின்ற அரிசி, சத்துமாவு, முட்டை திருட்டில் ஆரம்பித்து கல்வி, எதிர்காலம், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி திட்டம், பஞ்சாயத்து நிதி, விவசாயம், சொத்து வரி, பொதுக்கழிப்பிடம், குடிநீர், வருமான வரி, அடிப்படை உரிமை, அரசியல், விளையாட்டு, சாலை, போக்குவரத்து, நிதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை, மதுபானம் என்று கடைசியில் சுடுகாட்டில் உடலை எரிக்கும் ஒப்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றே நிர்ணயம் செய்வது கூட லஞ்சமும் ஊழலும் தான். இந்த லஞ்சமும் ஊழலும் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனையான மரண தண்டனை கொடுக்க தயங்குவது ஏன்? ஏனென்றால் இத்தகைய சட்டத்தை அமல்படுத்த வேண்டியிருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்தான் இவை அனைத்தையுமே ஊக்குவித்து மறைமுகமாக கொள்ளையடிக்கிறார்கள். இதற்கு அவர்கள் மட்டும்தான் காரணமா? இல்லை. ஓட்டுக்கு பணம், ஜாதிக்கு ஓட்டு, மதத்திற்கு ஓட்டு என்கின்ற நிலையில் செயல்படும் நாம் தான் முதல் காரணம்.